சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுப்பா. என்ன சாப்பாடு? கருப்பு கவுனி கஞ்சி துவையெல்லாம் இருக்குவா. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி செஞ்சுருக்கேன். இது வந்து தொட்டுக்கு வந்து ஊறுகாய், வேர்க்கடலை சட்னி, அவரைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். அது ரெண்டு தொட்டு சாப்பிட்டு. இது வந்து மதியத்துக்கு சொரக்காய் கூட்டு, சொரக்காய் வேர்க்கடலை கூட்டு, சாதம், சொரக்காய் வேர்க்கடலை கூட்டு, தயிர் வச்சுருக்கேன். இது அண்ணனுக்கு வந்து சாதம் வடித்து புளி ஊற்றி கலரி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலாம் போட்டு கடலப்பருப்பெல்லாம் போட்டு தாளித்து அண்ணனுக்கு மதியம் சாப்பாடு இதை கலர்ன சாதம் கொடுத்துட்டேன். உனக்கு வந்து இந்த சாதம் இருக்குது, தயிர் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் டிஃபன் சாப்பாடு எல்லாம். சொரக்காய் வந்து பொடியாக கட் பண்ணி வெங்காயம் தக்காளி சொரக்காய் எல்லாம் போட்டு கடலை பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இதை பொடியாக கட் பண்ண சொரக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு தேவைக்கேற்ப போட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம்னா வெந்ததுக்கப்புறம் இந்த ஒரு 1/2 கிலோ சொரக்காய் செஞ்சேன். அதுக்கு வந்து 2 கைப்பிடி வேர்க்கடலை பொடி பண்ணி குறப்பாக இறக்குற நேரத்தில் அதை போட்டு இறக்கிட்டேன். இது சாத்துலேயும் பச்சைன்னு சாப்பிட்லாம், சப்பாத்தி இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொரக்காய் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். தேங்க்யூ.